இந்த ஆண்டு எனக்கு வந்து மகிழ்ச்சி தரும் ஒரு ஆண்டு. என்னுடைய மகன்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களும் வந்து பொங்கல் செலிப்ரேட்டுக்காக வந்திருக்காங்க. அதில் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. புத்தாண்டு வந்து எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதோட என்னோட சகோதரர்கள்லாம் வந்திருக்காங்க. அது எல்லாருமே சகோதரன் சகோதரி தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாரும் கூட கொண்டாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் நீண்ட நாளுக்கு அப்புறம் தான் இப்போ முன்னாடி அடிக்கடி வந்திருக்கோம், இப்போ வேலை நிமித்தமாக வர முடியல. இந்த ஆண்டு எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் வந்துட்டேன். எல்லாருக்கும் 2023ல பல கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். குறிப்பா இந்த புயல்ல வீடுகள் இழந்து மக்கள் ரொம்ப தவிச்சாங்க. விஜயகாந்தோட மரணம், அதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள், கொரோனா தொற்று, அந்த தொற்று, இந்த தொற்று. இந்த 2024 எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கணும். எந்த நோய் நொடி இல்லாமல் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா அவங்கவுங்களும் என்னென்னலாம் நல்லதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கணும். எல்லாரும் விருப்பப்படியும் இந்த ஆண்டு இருக்கணும். யாருக்கும் எந்த வித தீங்கும் இருக்கக்கூடாது, நோய் நொடியும் வந்து யாரையும் நெருங்கக்கூடாது. இந்த புயல் சீற்றம்லாம் இருக்கு, பெரிய தலைவர்கள்லாம் இந்த 23 இறந்துருக்காங்க, நம்ம பிடிச்சவங்கெல்லாம். அவங்கெல்லாம் வந்து அடுத்த ஆண்டு இதெல்லாம் நடக்கக்கூடாது. இந்த வரும் ஆண்டு எல்லாருக்கும் மகிழ்ச்சியா எல்லா நலமும் வளம் பெற்று எல்லாரும் சிறப்பாக இருக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் இதே போல தான் இருக்கணும். எந்த நாட்டில் எந்தவித துன்பமும் இல்லாமல் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை இருக்கணும் அப்படின்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் நீலகிரியிலேருந்து வரேன். ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அவுட் சைடு நியூ இயர். ஸோ ஐ விஷ் எவ்ரி ஒன் அ ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாவ் அ சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஹெட். ஸோ இந்த இயர் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஹெல்த் அண்ட் வெல்த் இருக்கணும்னு நான் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். எஸ், குறிப்பா இந்த புயல், மழை, வெள்ள பாதிப்பு, விஜயகாந்த் மரணம், அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. 2024 எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதான் நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஹெல்த் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டாங்கனாலே அண்ட் ப்ரிகாஷன் இருக்கணும். எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே அதில் ஒரு ப்ரிகாஷன் இருக்கணும். நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம். ஸோ அந்த விஷயத்தில் வச்சு நம்ம நெக்ஸ்ட் எப்படி இருக்கணுங்கிறத, நம்ம ஏதாவது இந்த மாதிரி புயல்லாம் வந்துச்சுன்னா எப்படி சேஃப்கார்ட் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு நம்மளே பண்ணிக்கணும். இன்னொருத்தர் வருவாங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நம்ம இருக்காமல் நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், சென்னை வந்து நியூ இயர் ஃபஸ்ட் டைம் நான் வர்றது. ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஃபேமிலியோடு நான் வந்து செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ இவ்வளோ பெரிய க்ரௌடில் இத்தனை பீப்புளோட ஒரு நியூ இயர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இயர் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் வந்து இங்கே கொளிச்சலூர்லேருந்து வரேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் சார். இது வந்து நாங்கள் நிறைய தடவை வந்திருக்கோம். போன தடவை வந்து ஃப்ளட்டு அந்த மாதிரி பிரச்சனைனால இந்த தடவை வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. இந்த வருஷம் ரொம்ப ஜாலியாக நடக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கட்டும். லீடர்ஸ்லாம் வந்து அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிட்டோம். எஸ்பெஷலி எடப்பாடி சார், சிஎம் சார், அவங்கவுங்க ஹெல்த்தை அவங்கவுங்க பார்த்துக்கோங்க. எல்லா மக்களுக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.